எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்க ரிமோட், எதை அழுத்தினாலும் உன் கையில இருக்க போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறகு. தெரியாமல் டிராப் பண்ணப்பட்டால் தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள், உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. பெண்கள் பத்தி நான் சும்மா சொல்ல வரல, ஒரு துணிச்சல் இருக்குங்க நமக்கு. துணியலனா பிரசவமே நடக்காதுங்க. உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா ஒப்படைக்கணுங்க, அப்பதான் குழந்தை வெளியில வரும். முழுமையா ஒப்படைக்கணும். நீ அந்த மாதிரி உன்னை முழுமையா ஒப்படைச்சு பார். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த துணிச்சல் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தேர்வுக்களமாக இருந்தாலும் சரி, வகுப்பறையாக இருந்தாலும் சரி, give yourself 100%.